LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். ஏப்பா மணி, இந்த சொத்து என்ன சொத்தெல்லாம் பிரிக்கணும்னு சொன்னீங்களே, பிரிச்சு எடுத்துட்டீங்களா? எங்கப்பா பிரிக்கிறது? அதுக்கு தான் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணுமாமே, அதை பற்றி தான் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். இன்னும் வாரிசு சர்டிஃபிகேட்டே வாங்கலையா? ஆமாம். ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக ஹைகோர்ட்டு கூட ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஜியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏப்பா கோர்ட்டுன்னு சொல்ல வந்தால் ஒரு விஷயம் ஆபத்துக்கு வருது. இத்தனை நாள் நம்ம வாரிசு சர்டிஃபிகேட்லாம் எங்கே வாங்குவோம்? தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குவோம், இல்லைன்னா நெட் சென்டரில் அப்ளை பண்ணி வாங்குவோம். ஆனால் இப்போ என்னடனா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினாதான் சொத்தெல்லாம் பிரிக்க முடியுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது என்ன கணக்கு? அது உண்மைதானா? சரி, உங்கள் அப்பா இறந்துட்டாருல்ல, அவர் பேரில் தானே சொத்து இருக்கு. ஆமாம். சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டேன்ப்பா. சரி. ஏன்னா டைமுக்குள்ளே அதை வாங்கணும்னா இறந்த 21 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே தள்ளி போட அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா 200 ஃபைன் கட்டணுமா? இதே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா 500 ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கான அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, வேறு அதிகாரிகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டைமுக்குள்ளே வாங்குறது நல்லது. அதே மாதிரி தான் இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கும் டைமுக்குள்ளே வாங்கலை அப்படின்னா அதுலேயும் பெரிய சிக்கல்லாம் வரும். அப்போ டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே நம்ம டெத் ஆயிடுவோங்கிற? ஏன்னா நீங்கள் வேறு இப்போ லேட் ஆச்சுன்னா வாரிசு சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாதா? சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இறந்து போனால் அவங்க அப்பா பேரில் பட்டா கொடுக்க போகிறாங்க, அதை வந்து பையன் வாங்கணுங்கிறதுக்காக. ஆனால் தாசில்தார்கிட்ட போய் வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டோம் அப்படின்னா, வாரிசு சர்டிஃபிகேட் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேட்டுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்து ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்து போன விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலுமே போதிய ஆதாரம் இருந்தது அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும். அப்படி ஆதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்ளை பண்ணவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் இவங்களுக்கு சட்டப்பூர்வமான வாரிசு அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாசில்தார் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதனால் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, போதிய ஆதாரம் இருந்ததுன்னா வாங்கிடலாம். அதான் நான் டெத்தை பதிவு பண்ணி தானே டெத் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த காசு ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ இந்த சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் அப்படின்னா இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன் இசேவை அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா விஓ வெரிஃபை பண்ணிட்டு ஆர்ஐக்கு அனுப்புவாங்க, ஆர்ஐ வெரிஃபை பண்ணிட்டு தாசில்தாருக்கு அனுப்புவாங்க. தாசில்தாருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே அவர் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காமல் விடக்கூடாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கணும். ஒன்று சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அப்படி இல்லை சர்டிஃபிகேட் கிடையாது, அதுக்கான ரீசன் இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் ஒரு மாதத்துக்குள்ளே கரெக்டாக வரணும், அதை நம்ம பார்த்துக்கணும். நார்மலாக இந்த வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே விஓட்ட வாங்கிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா தாசில்தார்கிட்ட. இதுவே 7 வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. ஆனால் போதிய சட்ட விழிப்புணர்வுலாம் இல்லாதனால பொதுமக்களால் போயிட்டு இந்த சிவில் கோர்ட்லாம் அணுகி வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்க முடியலை. அதில் வந்து சிக்கல் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வாதாடி இருக்கிறாங்க. ஹைகோர்ட் அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாவே வாரிசு யாருன்னு முடிவு பண்ணுறது தாசில்தாரோட கடமை தான். அதனால் இப்போ ஒருத்தவங்க வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டாங்கனாவே ஆதாரம் இருக்குது அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா நம்ம குடும்பத்தில் இவர் தான் வாரிசு அப்படிங்கிறத தாசில்தார் எப்படி முடிவு பண்ணுவார்? ஆனால் தாசில்தார் முடிவு பண்ணுறது இல்லை, இது சட்டத்திலே இருக்குது. இப்போது வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம், இறந்தவங்க வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட்டில் யார் யார் வருவாங்கன்னா இறந்தவங்களுடைய மனைவி, குழந்தைங்க, அப்பா, அம்மா இவங்க இருக்காங்களே, இவங்க தான் வாரிசு. இதுவே இறந்தவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரிசாக வரவங்க அப்பா, அம்மா, அவங்களுடைய சகோதரர் சகோதரிகள்லாம் இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் வாரிசாக வருவாங்க. இப்படி தான் சட்டத்துலேயும் சொல்லியிருக்கு. அதே மாதிரியே இப்போ இறந்தவர் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி வைங்க, சட்டப்படி அது தத்தெடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தாசில்தார் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்து வாரிசு சர்டிஃபிகேட் தப்பாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரமும் தாசில்தாருக்கு இருக்குது. அதனால் டீட்டெயில் கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்து வாங்கிக்கணும். எங்கள் வீட்டிலலாம் அந்த பிரச்சனை இருக்காதுப்பா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நானும் எங்கள் அண்ணன் மட்டும் தான் வாரிசு. அதனால் அந்த வாரிசு பிரச்சனைலாம் வராது. உங்கள் வீட்டில் இல்லைண்ணே, ஆனால் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதனால தான் கோர்ட்டில் போயிட்டு சக்சஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறாங்க. சர்க்கஸ் சர்டிஃபிகேட்டா? சக்சஸ் சர்டிஃபிகேட்லண்ணே, சக்சஷன் சர்டிஃபிகேட். அதாவது முன்ன சொன்னீங்களா கோர்ட்டில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அது வந்து வாரிசு உரிமை சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இதுதான் கோர்ட்டில் போய் வாங்குறாங்க. அப்போ தாசில்தார் ஆஃபீஸில் போய் தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுக்குற சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் இல்லையா? அண்ணே, அதுதான் வாரிசு சர்டிஃபிகேட். அது வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் போய் வாங்குறது வந்து சக்சஷன் சர்டிஃபிகேட், வாரிசு உரிமை சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லீகல் சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அதாவது இப்போ செகண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வாரிசு சர்டிஃபிகேட்டில் வராது. தாசில்தார் அந்த பெயரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு, சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு சக்சஷன் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு உரிமை சர்டிஃபிகேட், அதில் தான் அவங்களோட பேர்லாம் வரும். அந்த மாதிரி வாங்கி தான் சொத்தெல்லாம் பிரிக்க முடியும்.
அதே மாதிரியே இப்போ இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வந்து சொத்து பிரிக்கிறது, இபி கனெக்ஷன், பட்டா மாற்றுறது, வாட்டர் கனெக்ஷன் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது உதவும். அதே மாதிரியே இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பேங்க்கில் அவங்க அமௌண்ட் வச்சிருக்காங்க, ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் கோர்ட்டில் போய் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தனியாக சட்டமும் போட்டிருக்காங்க. அது வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்படின்னா அசையா சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தேவைப்படும். இந்த சக்சஷன் சர்டிஃபிகேட் வந்து அசையும் சொத்துக்கள், மணி சம்பந்தமான சொத்துக்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். ஒருவேளை எங்கள் அப்பா அக்கௌண்ட்லேயும் காசு இருந்து இப்போ அந்த காசை நான் எடுக்கணும்னா நானும் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமா? கோர்ட்டுக்குன்னு போனால் வருஷக்கணக்கு ஆகுமேப்பா. நான் அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, நீங்கள் எடுக்க போகிறீங்க, சக்சஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா சிவில் கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அதுக்குன்னு ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸை கட்டணும் அப்படின்னா 3 to 6 மாதத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் மேஜராக நிறைய இடங்களில் இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டே போதும். இப்போ தேவைப்படுதுன்னா மட்டும் சக்சஷன் சர்டிஃபிகேட் போய் வாங்கிக்கோங்க. இப்போ எனக்கு சொத்து பிரச்சனை தான் முக்கியம், அதுக்கு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். ஆமாம், நீ சொன்ன மாதிரி அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் 30 நாளில் கொடுத்துருவாங்கல்ல, கொடுக்கலனா? எனக்கு வந்து பட்டாவிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்ளிகேஷன் இருக்கும்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி, பட்டாவுக்கு மட்டும் இல்லை, இந்த வாரிசு சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நினைவூட்டல் கடிதம் அனுப்பலாம். இப்போ நம்ம தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கோம், அவருக்கு ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பலாம். ஐயா, நான் இந்த மாதிரி அனுப்பினேன், எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் அதை பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மேல்முறையீடு போகலாம். ஆர்டிஓ கிட்ட, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மேல்முறையீடு போகலாம். அவங்களே எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் போய் பார்க்கலாம். அப்படி யாருமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு அதிகாரமே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை உரிமை கோர்ட்டில் போயிட்டு ரிட் பெட்டிஷன் போடுறது. நாம் கோர்ட்டில் போயிட்டு இந்த வாரிசு சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது, அரசு அதிகாரிங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட் ஆஃப் மேண்டாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் இருக்குல்ல, அந்த ரிட் போட்டோம் அப்படின்னா அவங்க ஒழுங்காக வேலை பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா அதுக்கான இழப்பீடும் நஷ்டஈடும் நம்மளால் வாங்க முடியும். சட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீயே சொல்கிற, ஆனால் லஞ்சம் கொடுத்தா தானே வேலையாகுது. இருக்கிறவங்க லஞ்சம் கொடுத்து வேலையாகணும்னு சொல்லி பழக்கப்படுத்திடுறாங்க. ஆனால் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கமே போவே நம்மன்னு. இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாவே அவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க, இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு முன்பணமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சலுகையெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க வந்து நேர்மையாக மக்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு தானே. நேர்மையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்போ இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் 2 இருக்குது. அதாவது லீகல் ஏர் சர்டிஃபிகேட், இது வந்து நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்குறது, இந்த சொத்து பிரிக்கிறது வைக்கிறது எல்லாமே இதை வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சக்சஷன் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு உரிமை சான்றிதழ். இப்போ பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் வந்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இதை வந்து கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது டெத் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி 50 சேவைகளை நம்ம வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணோம்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்டு நமக்கு தேவையான சர்வீஸை அதிலே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது நடைமுறைக்கு வந்திருக்கு, படிப்படியாக இன்னமே அதுக்கான சர்வீஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரியே இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணி அது டிலே பண்ணாங்களா, அதுக்கு எது அமௌண்ட் கேட்டாங்களா, எவ்வளோ கொடுத்தீங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லலை.